பிரைஸ் லார்ட். யோவான் 15 அதிகாரம் 5 வசனம். ஜான் சாப்டர் 15 and verse 5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஒரு கொடி நல்ல கனிகளை கொடுக்கணும். முக்கியமாக திராட்சை கொடி பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக கனி கொடுக்கும். அது நல்ல கனிகளை கொடுக்கணும்னு சொன்னால் அது ஃபஸ்ட்டு நிச்சயமாக அது தன்னுடைய வேரில் ஊன்றி இருக்கிற செடியோடு கூட நல்லா அட்டாச் ஆகி அதிலிருந்து வருகிற எல்லா ரிசோர்ஸஸையும் பெற்றுக்கொள்கிற கொடி தான் நல்ல கனிகளை கொடுக்க முடியும். அதே போல் நம்ம கடவுளோடு கூட இணைந்திருப்போம் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைகளை கேட்டு நம்ம அதை பயன்படுத்தி பிரயோஜனப்படுத்தி கொண்டால் மாத்திரம்தான் நாமளும் நல்ல கனிகளை கொடுக்கிற மனிதர்களாய் இந்த பூமியில் வாழ முடியும். அது மாத்திரம் இல்லை, ஒரு கொடியிலிருந்தோ இல்லை செடியிலிருந்தோ இல்லை மரத்துலேருந்தோ வருகிற கனிகளை அந்த கொடிகள் அதனுடைய தலைமுறை வளர்வதற்கு மாத்திரம் பயன்படுறதில்லை. அதை உண்டு பல ஜீவராசிகள், அது மிருகங்களாக இருந்தாலும் சரி, பறவைகளாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, மற்றவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு காரணமாய் இருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய செயல்களும் நம்முடைய சர்வீஸும் மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படுகிறதா இருக்கும் என்று சொன்னால் அதுதான் நல்ல கனி கொடுக்கிற செடிக்கான அடையாளம். அப்போது நம்ம மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள வாழ்க்கையை வாழ்வது ரொம்ப ரொம்ப அவசியம். அதற்கு ரொம்ப முக்கியம் நம்ம கடவுளோடு கூட இணைந்து அவருடைய வார்த்தையின்படி கேட்டு அதை நம்ம பயன்படுத்தி வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாமும் நல்ல கனி கொடுக்கிற செடிகளாய் சிறந்தவர்களாய் உயர்ந்தவர்களாய் வாழவும் முடியும். அதே போல் நம்ம கடவுளோடு கூட இணைந்து இருக்கிறதால மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் வாழ முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கை நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை என்று உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் நாமும் நம்ம மாத்திரம் வளர்றதில்லை, நாமும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைப்போம் என்று சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.